இளைஞர்களுக்கு நல்வழி காட்டிட, அதுவும் இளைஞர்களோடு ஒன்று சேர்ந்து இந்த சமத்துவ நடைபயணத்தை தொடங்குகிற அண்ணன் வைகோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்களை நாம நிச்சயமாக ஒழிக்கணும். அதுல எந்த கருத்து மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது. போதையின் பாதையிலிருந்து இளைஞர்களை காக்கணும். அதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசோட துறைகள், ஒன்றிய அரசின் துறைகளோட அண்டை மாநில காவல்துறையினரோடு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து செயல்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். போதைப் பொருட்களுடைய பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கை அழிக்க மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு செயல்படணும். ஏராளமான போதை வஸ்துகள் நாட்டுக்குள்ள வருது. அதிகப்படியான போதைப் பொருட்கள் எந்தெந்த துறைமுகங்கள் வழியா நாட்டுக்குள்ள நுழையுதுன்னு நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம், படிக்கிறோம். இந்த நுழைவு வாய்களை நாம அடைச்சாகணும். நாட்டோட எல்லைக்குள்ள போதைப் பொருட்கள் வர்றதையும் மாநிலம் விட்டு மாநிலம் கடத்தப்படுவதையும் ஒன்றிய அரசின் முகமைகள் தீவிரமாக கண்காட்சியை தடுக்கணும். அதுக்கு எல்லா மாநில அரசுகளும் தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுக்கணும். இன்னைக்கு நாட்டில் நிலவக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்றால் அது சாதி மத மோதல்கள் தான். ஒன்றிய அமைச்சர் உள்ளிட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய பதவிகள் இருக்கக்கூடியவங்களை இப்ப வெறுப்பு பேச்சுக்களை பேசியும் இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்டுகிற விதமாக செயல்படுவதை பார்க்கிறோம். தனிப்பட்ட முறையிலான நம்முடைய கொள்கைகளுக்கு நம்ம இந்திய நாட்டை ஒருமைப்பாட்டை அமைதியை சீர்குலைக்கக்கூடிய நாசகார வேலையை அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ அண்மையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழா நடந்துச்சு. அந்த சமயத்தில் நாட்டில பல்வேறு இடங்களில் நடந்த தாக்குதலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இந்த நிலைமை இருந்துச்சா? ஊரே ஒண்ணு சேர்ந்து மகிழ்ச்சியா இருந்த காலம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிரியா கட்டமைக்கிற வேலையை பிளவுவாத சக்திகள் இன்றைக்கு தெளிவா செஞ்சிட்டு இருக்காங்க. அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த நிலையிலேதான் அண்ணன் வைகோ அவர்கள் இந்த சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறார். திராவிட இயக்கத்திற்கு பல்வேறு திருப்பு முனைகள் கொடுத்த நகர் தான் இந்த திருச்சி நகர். அண்ணன் வைகோ அவர்கள் இந்த நடைபயணம் நிச்சயமா புதிய வரலாற்றை படைக்கும்.